வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரச்சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். மகாலயபட்சம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன். நீங்களும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் கூட அது ஒரு பெரிய மகாசமுத்திரம் மாதிரி தான் மகாலயபட்சம் அப்படிங்கிற விஷயம். அதை திரும்ப திரும்ப சொன்னாதான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனாலேயே உங்ககிட்ட மகாலயபட்சம் சம்பந்தமாக நிறைய பேசணும், சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல்ல மகாலயபட்சம் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. நீங்கள் பேசுனதுனால தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழங்களும் அன்னதானங்களும் மகாலயபட்ச அமாவாசைக்கு எல்லாருக்காகவுமே நீங்கள் அதை செய்யறதா சொன்னதுனால ஜிபேல நான் பணம் அனுப்பிச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொன்னதுக்கு, நிறைய பேர் இந்த இதில் ஒரு சத்சங்கம் போல சேர்ந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, மகாலயபட்சம் அப்படின்னா, மகாலயம் அப்படின்னா அதீதமான, கூட்டமான அப்படின்னு அர்த்தம். பட்சம்னா நான் சொல்லியிருக்கேன் 15 நாள்னு. மகாலயபட்சம்னா கூட்டமாக அப்படின்னு அர்த்தம். யார் கூட்டமா அப்படின்னாக்க, ஒரு கோயிலில் கூட்டம் விழா நடக்குது, கூட்டம். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது, அங்கே நிற்கிற கூட்டம், அது இல்லை. பித்ருக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கூடி வர்றது. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, யாராவது ஒருத்தங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு இருக்கிறதுங்கிறது ஒரு வகை. அது மாதம் அமாவாசை மாதிரி எல்லாருமே சேர்ந்து முக்கியமான ஃபங்க்ஷன், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம். அதனால் எல்லாருமே போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க. குடும்ப சகிதமா பந்துக்களுடன் வரணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் இல்லையா? குடும்பத்தோடு எல்லாருமா ஒரு கார் எடுத்துக்கிட்டோ அல்லது ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சோ ஏதோ ஒன்று போகிறோம் இல்லையா? அதே போல தான் இந்த மகாலயபட்சத்தில் மற்ற அமாவாசையில் என்னுடைய அப்பா, இறந்து போன என்னுடைய அப்பா ஆசீர்வாதம் பண்ணுவார், இறந்து போன என்னுடைய அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மகாலயபட்சத்தில், அதாவது நம்ம அப்பா சம்பந்தப்பட்ட பித்ருக்கள், அம்மா சம்பந்தப்பட்ட மாத்ருனா அம்மா சம்பந்தப்பட்டவர்கள், இதையெல்லாம் தாண்டி நமக்கு வேற உறவுக்காரர்கள், வேற நண்பர்கள்னு இருக்கிற, நமக்கு தெரிந்த ராம்ஜியை தெரிந்த பித்ருக்கள்னு வச்சுக்கோமா, அவங்க எல்லாருமே ஒன்று கூடி வருகின்ற ஒரு உயிர்ப்பான உன்னதமான நாள் தான் மகாலயபட்ச அமாவாசை. இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க. உங்கள் முன்னோர்களை நினச்சி அன்னதானம் பண்ணுங்க. அல்லது உங்களால் முடியலனாக்க என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிங்கனாக்க, நான் ஆண்டுதோறும் இது மாதிரி நான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். சாஸ்திரிகளை வரவழைச்சி அவர்களுக்கு அன்னதானங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு தானங்கள் கொடுத்துட்ருக்குறோம். குடை கொடுப்பது சிறப்பு. குடை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம சந்ததி வாழையடி வாழையாக சந்ததி. இந்த பையனுக்கு எங்கள் பையனுக்கு பெண் குழந்தை தாங்க பிறந்திருக்கு, ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி சந்ததி கட்டாகாமல் ஆண் குழந்தை தொடர்ந்து பிறக்கிறதுக்கு குடை தானம் செய்யறது, செருப்பு தானம் செய்யறது, போர்வை தானம் செய்யறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். வருகின்ற 21 அன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை. இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அகத்திக்கீரை தேடினாலும் கிடைக்காது. ஆனால் நான் ஒரு பாட்டியை மட்டும் சொல்லி வச்சுருக்கேன். அதே போல் அகத்திக்கீரையை வாங்கிட்டு வந்துடுவேன். அவங்க எனக்காகவே பதுக்கி வச்சுருவாங்க. அன்னைக்கு ரேட்டும் ஜாஸ்தி. மற்ற நாளில் 20 ரூபா 30 ரூபா இருக்கிற அகத்திக்கீரை அன்றைய அமாவாசையொட்டி, மகாலயபட்ச அமாவாசையை ஒட்டி 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் கூட விற்கும். தங்கம் விலை ரேட்டு ஏறுறது போல இங்கே தங்கும் ஆசீர்வாதம் தங்கி நம்மை செழிக்க வைக்கிற இந்த அகத்திக்கீரைக்கு அவ்வளவு மதிப்பு வலிமை இருக்கு இல்லையா? பசுவுக்கு கொடுக்குற அந்த அகத்திக்கீரைக்கு அன்னைக்கு ரேட்டு ஜாஸ்தி. அதனால் இந்த மகாலயபட்ச அமாவாசையை தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கனாக்க, யார் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். தயவு செய்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல மிக முக்கியமான விஷயம் 3 வழிபாடு. 1, குலதெய்வ வழிபாடு. 2வது, இஷ்ட தெய்வ வழிபாடு. 3வது, நம்மளுடைய பித்ருக்கள் வழிபாடு.
இந்த மூணாவதாக சொன்னேன் இல்லையா, முன்னோர் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, அதுதான் நாம் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருங்க, என்ன வேணாலும் செய்யாமல் இருங்க. ஆனால் தயவு செய்து நம் முன்னோர்களை ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அவர்களை ஆராதனை செய்யுங்கள். வீட்டில் அவங்க படம் இருக்குனாக்கா அன்றைக்கி பூ வைங்க. அன்றைக்கி வாசலில் காகத்துக்கு சாதம் விடுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க. மற்ற நாளில் காக்காவுக்கு சாதம் போடுறீங்களோ இல்லையோ, நான் 7:30 மணிக்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறேங்க, அதனால் எங்கெங்க சாதம் வைக்க முடியும்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. நிறைய பேர் இன்னமும் மதிய உணவு அப்படியே ஒரு கை எடுத்து ஆஃபீஸில் வேலை சாப்பிடும்போது கூட அதை கொண்டு போய் காக்காவுக்கு வைக்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க. தயவு செய்து காகத்துக்கு உணவிடுங்கள். காகம் என்பது சனீஸ்வர பகவானுடைய அம்சம், சனீஸ்வர பகவானுடைய வாகனம். அது மட்டும் இல்லை, முன்னோர்கள் காக வடிவில் வருவார்கள் அப்படின்னு நீங்கள் வேணால் பாருங்கள். மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சாதம் வச்சாலும் சரி, வைக்காட்டினாலும் சரி, காகத்தின் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்டுட்ருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காக சத்தங்கள் கேட்டுட்ருக்கும். தயவு செய்து அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கலை, நம்ம அவ்வளோதான் வித்தியாசம். மகாலயபட்ச அமாவாசைக்கு தானம் செய்ய விரும்புவோர் என்னுடைய இந்த ஜிபே நம்பருக்கு 251 ரூபாய் அனுப்பிச்சிங்கனாக்க உங்களுக்காக, உங்களுடைய முன்னோர்களுக்காக கோத்திரம் முதற்கொண்டு சொல்லி நாங்கள் அர்ச்சனை செய்து, நாங்கள் ஆராதனைகள் செய்து, எள்ளும் தண்ணீருமாக விட்டு நாம் வழிபாடு செய்கிறோம். கூடி சேர்ந்து வழிபாடு செய்வதற்கு இணையானது தான் மகாலயபட்ச தர்ப்பண வழிபாடு. அதனால் தயவு செய்து மகாலயபட்சத்தில் நம் முன்னோர்களை வணங்குவோம். நம் வாழ்க்கையில் நாம் முன்னுக்கு வருவதற்கு அவர்கள் பேருதவியாக இருப்பார்கள் என்பது சத்தியம். நமஸ்காரம்.